அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான ஒரு லன்ச் ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மொச்சப்பருப்பை போட்டு புளியானம் தான் காய்ச்ச போகிறேன். எங்கள் ஊரில் வந்து மொச்சக்கொட்டை ஆணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக காலையிலேயே ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மொச்சக்கொட்டையை வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு தக்காளி, 2 சின்ன சைஸு கத்திரிக்காய் இதையெல்லாம் வந்து கட் பண்ணி போட்டு மறுபடியும் இதை ஒரு 2-3 விசில் வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாம் வேகிறதுக்குள்ளார தேங்காய் அரைச்சி வைக்கிறது, புளியை வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் புளியை. இப்போ இந்த புளி கரைசலில் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் கையாலேயே. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கிற போதே வந்து ஒரு 2-3 விசில் வந்துருச்சு. கத்திரிக்காய், தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு குக்கரில். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் இருக்கிற மசாலா தூளோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது கொதித்ததுக்கு அப்புறமா இதை தாளிக்கணும், அவ்வளோதான். ரொம்பவே ஒரு சிம்பிளான குழம்பு தான் இது. இப்போ இன்னொரு அடுப்பில் வந்து கடாயில் தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கிறேன். இன்றைக்கி புளியானம் அப்படிங்கிறதுனால நல்லெண்ணெய் ஊற்றி தான் செஞ்சுருக்கிறேன். நல்லெண்ணெய் போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால நல்லெண்ணெய் கொஞ்சமாக வெந்தயம், தாளிப்பு வடகம் கொஞ்சம், கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பல்லு பூண்டு, இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இது நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிறத இது கூட சேர்த்து ஒரு கொதி விட்டு இறக்கணும் அப்படின்னா குழம்பு ரெடி. இப்போ இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம், பூண்டு இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிறத இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்து மறுபடியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவு புளியானத்துக்கு வந்து நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து அரைச்சி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த புளியானத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், கேரட்டு பொரியல், இந்த மாதிரி பீன்ஸ் பொரியல், இந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக ஆம்லெட் மட்டும்தான் வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக வத்தலும் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு. இந்த லன்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.